லாட்ரி கேசிங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 735 ஓகேவா. நம்ம கொடுத்த ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 அல்லது 3 நம்பர் வந்து எதிர்பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா 1 நம்பர் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். ஆனால் கொஞ்சம் வீக்லி சார்ட்டில் 1 நம்பர் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் 1 நம்பர் மெயினாக எதிர்பார்த்தேன். ஆனால் கொஞ்சம் 3 நம்பர் வந்து நமக்கு ஆல் போர்டுக்கு பி போர்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு மீன்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் 1 நம்பர் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. நாளைக்கு 1 நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா வந்து 1 நம்பர் வந்து மார்க் பண்ணோம், ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. ஆனால் ஏபிபிசி ஏசிக்கு ஓரளவுக்கு வின்னிங் நம்ம கொடுத்துருக்கோம் இன்றைக்கி. ஆனால் ஏபிபிசி ஏசிக்கு போய் நமக்கு வந்து 73 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏபியில் வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட், சூப்பராக ஒரு பாஸ் ஆகிருக்கு. ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கான கசிங்க நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா. ஓகேமல்ல, இன்றைக்கான கசிங்க பார்க்குற முன்னாடி நீங்கள் கேரளா டியர் பற்றி நம்பர் வைக்கிற முதல்ல சிங்கிள் போர்டுக்கு 13 ரூபாய்க்கு 100 ரூபா வின்னிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசி ஏசிக்கு 13 ரூபாய்க்கு 1000, திருடிஜில் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வின்னிங் 100 ரூபா, திருடிஜில் 25 10,000, பிசி வின்னிங் 1000, திருடிஜில் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வின்னிங் 500, சிபோர்டு வின்னிங் 80 ரூபா, திருடிஜில் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வின்னிங் 1000, சிபோர்டு வின்னிங் 100 ரூபா, திருடிஜில் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வின்னிங் 1000, சிபோர்டு வின்னிங் 80 ரூபா கொடுக்குறாங்க. 4 டிஜில் 30 ரூபாய்க்கு 90,000, 4 டிஜில் 110 ரூபாய்க்கு 4,50,000, 3 நம்பர் பாஸ் ஆச்சுன்னா 10,000, பிசி வின்னிங் 1000, சிபோர்டு 100 ரூபா கொடுக்குறாங்க. கேரளா புக்கிங் டைம் வந்து நீங்கள் வந்து 2:55 வரைக்கும் நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். டியர் பார்த்தீங்கன்னா 1 மணி ரிசல்ட்டுக்கு 12:50 வரைக்கும், 6 மணி ரிசல்ட்டுக்கு 5:50 வரைக்கும், 8 மணி ரிசல்ட்டுக்கு 7:50 வரைக்கும் நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வச்சுருங்க. ஓகேவா. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வின்னிங்ஸ் ஏபிபிசி ஏசி எடுத்தோம்னா நம்ம ஆல் போர்டு ஸ்ட்ராங்காக கொடுக்குற நம்பர் 1 நம்பர் தான் கொஞ்சம் மார்க் பண்ணி கொடுத்தாச்சு. ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து ஒரு கசிங் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, வந்து ஒரு 5 days ரிசல்ட் வச்சு நம்ம வந்து ஆல் போர்டு தான் நம்ம எடுக்கிறோம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கணக்கில் வந்தால் எடுத்துங்க, நான் வந்து ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கல. ஓகேவா. ஓகே, நம்ம வந்து 430 போட்டுருவோம். இதில் பார்த்தீங்கன்னா ரூட் ஆப்ஷன் போட்டுருவோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வந்து சார்ட் கசிங் 3 திருடிஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செட்டு கிடச்சிருக்கு. மேக்ஸிமம் பாஸ் ஆகிறதுக்கு திருடிஜில் ஃபுல் வினிங்காக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கொஞ்சம் பாருங்கள். ஓகே, வந்து நம்ம 430 போட்டுருவோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 382 போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் புள்ளிக்கு முதல் இருக்கிற 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 அல்லது 7 நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 430 வச்சடியில் நமக்கு 2 அல்லது 7 நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 0-12 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0-12 ரூட் ஆப்ஷன் 382 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் 2 நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 அல்லது 3ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா. பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து 0-12 வச்சுட்டிகள் நமக்கு வந்து 5 அல்லது 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு அல்லது சி போர்டில் வந்து நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 505 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 505 ரூட் ஆப்ஷன் 382 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1 அல்லது 3ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா. பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து 505 செடிகள் நமக்கு 1 அல்லது 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ், பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 205. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 205 ரூட் ஆப்ஷன் 382 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் 2 நிமிஷம் பண்ணிக்கணும். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1 அல்லது 3ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 205 வச்சு அடியில் நமக்கு வந்து 1 அல்லது 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 735. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 735 ரூட் ஆப்ஷன் 382 போட்டு அடிக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் இருக்கிற 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து 2ஆம் நம்பர் இருப்போம். ஓகேவா. 4ஆம் நம்பர் அல்லது 2ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா. பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து 735 செடிகள் நமக்கு பார்த்தீங்கன்னா 4 அல்லது 2ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகே, வந்து நம்ம ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 4 2 எடுத்துருக்கோம். அடுத்த பார்த்தீங்கன்னா இன்னொரு செட் நம்பர் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட் வச்சு எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 430 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 430 போட்டுக்கிறோம். இதில் நம்ம வந்து ரூட் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம எடுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
புள்ளிக்கு 619 போட்டுக்கிறோம். இதில் புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் 2 அல்லது 7 நம்பர் தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்துருப்பீங்க. நம்ம 430 வச்சுருக்கீங்க. நமக்கு 2 7 கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பற்றி நமக்கு சீபோர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் நமக்கு 0-12 இருக்குது. அதை வச்சு என்னவான்னு பார்க்கலாம். அது நம்ம 0-12 வச்சு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 5ஆம் நம்பர், அப்படி இல்லைன்னா 6ஆம் நம்பர் இருப்போம். 5 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம 0-12 வச்சு எடுக்கல. நமக்கு 5 அல்லது 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டு அல்லது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் நமக்கு 505. அதை வச்சு என்னவான்னு பார்க்கலாம். 505 ரூட் ஆப்ஷன் 619 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா 2 அல்லது 5ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர். ஓகேவா, அதே நம்ம 205 வச்சு எடுக்கல. நமக்கு 2 அல்லது 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 735. அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 205 ரூட் ஆப்ஷன் 619 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா 1 அல்லது 3ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்துருப்பீங்க. நம்ம 205 வச்சு எடுக்கல. 1 3 கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 735. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்னவான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 735 ரூட் ஆப்ஷன் 619 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 அல்லது 8ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வச்சுனா ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம 735 வச்சு எடுக்கல. நமக்கு 5 அல்லது 8ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. ஓகேவா, 5 அல்லது 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சொல்லலாம். உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸ்ட்ராங் இன்றைக்கி பார்த்து எனக்கு ஸ்ட்ராங்காக அவ்வளோ கிடைக்கல. மெத்தட் எடுக்க டைம் இல்லை. ஓகேவா, ஓகே, நம்ம ஆல்போர்டுக்கு பற்றி நம்ம என்ன கொடுத்தோம், 4ஆம் நம்பர் அல்லது 2ஆம் நம்பர் கொடுத்தோம். 4ஆம் நம்பர் கொஞ்சம் மெயினாக எடுத்துங்க. 2ஆம் நம்பர் சப்போர்ட்டாக எடுத்துங்க. இது உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நாளை பொறுத்த வரைக்கும் மகளே ஏபிசிஎஸ்சிக்கு 4 நம்பர் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 48, 84, 45, 54, 28, 82, 25, 52 நம்ம கொடுத்துருக்கேன். இதில் இருக்க முதல் 2 நம்பர்ஸ் மட்டும் 48, 84. இது எனக்கு கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. நீங்கள் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மகளே, இது ஒரு பாக்ஸ் நம்பர்னு சொல்லி நம்ம ஒரு நம்பர் எடுத்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 319. இது ஒரு செட்டு தனி செட்டாக நான் எடுத்திருக்கேன். 2 மெத்தட்ஸ் எடுத்திருக்கோம். இந்த 319 உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நம்ம திருடிச்சில் ஒரு 2 நம்பர்ஸ் நான் சார்ட் மெத்தட் எடுத்திருக்கேன். ஓகே மகளே, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 97-35. ஓகேவா, 97-35. நாளைக்கு டேரெக்டாக நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் நான் 48 ஏன் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 481 ஒரு செட்டு திருடிச்சில் நீங்கள் ப்ளே பண்ணுவோம். 481 அப்படி இல்லைன்னா 142. இந்த 2 செட்டு திருடிச்சில் என்னோடய சார்ட்டில் கிடச்சிருக்கு. இந்த பார்த்துங்க, இந்த 2 மெத்தட் தான் நான் எடுத்திருக்கேன். அப்படி டபுள்ஸ் வர மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 500ங்கிற நம்பர் வந்துச்சுன்னா எடுத்துங்க. மேக்ஸிமம் இது வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அப்படி இல்லைன்னா 696. ஓகேவா, 696. இந்த 481 மட்டும் நீங்கள் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே ப்ளே பண்ணுங்க. ஓகேவா, இந்த 481 கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. சார்ட் கெஸ்ஸிங்கில் மெயினாக ஒரே ஒரு 12 ரூபாய்க்கு ஒரு செட்டு வச்சு பாருங்கள். ஏன்னா இது கால்குலேட்டர்லேயே வருது. நம்ம சார்ட் கெஸ்ஸிங்லேயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு இந்த 481. ஆனால் கொஞ்சம் மேட்ச் பண்ணிங்கன்னா ஒரு ஃபுல் வினிங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு கொஞ்சம் டவுட். அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர்ஸாக தான் இருக்குது. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 481 பாக்ஸாகவும் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாகவே ப்ளே பண்ணுங்கள். 481 அல்லது 184 இந்த 2 செட்டை மட்டும் அப்படி திருப்பி போடுங்க. இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாகவே மேக்ஸிமம் பாஸ் ஆகும். அதேமாதிரி நான் ஒரு 3 டிஜிட்டில் ஒரு 2 செட்டு கொடுத்துருக்கேன். 2 செட்டு சப்போர்ட்டில் டபுள்ஸ் வரும் 500, 696 ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இன்றைக்கி நான் பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் பார்த்தலாம். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 735. ஓகேவா, 735. இவர் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு முகமது ரஃபியா அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுக்கு 7 வெரி ஸ்ட்ராங் சிங்கிள் நம்பர் கன்ஃபார்ம் என்ஜாய் ஃப்ரெண்ட்ஸ்னு போட்டிருக்காப்புல. பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு 5ஆம் நம்பர் கொடுத்தாப்புல, இன்றைக்கி 7ஆம் நம்பர் கொடுத்தாப்புல. ஆனால் நான் தான் கொஞ்சம் ஆல்போர்டு கொடுக்கும்போது கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஏன்னா நம்ம வின்னிங்ஸ் கொடுத்துருக்கோம். ஆனால் நம்மள அறியாமல் கொஞ்சம் மிஸ்ஸிங் ஏமாற்றிருச்சு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா மகேந்திரன் பவி பார்த்தீங்கன்னா 3 அல்லது 9 கொடுத்துருக்கீங்க. 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கிடைச்சிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகேந்திரன் பவி பார்த்தீங்கன்னா 73 கொடுத்துருப்பல. ஆனால் கொஞ்சம் ஆல்போர்டு டைப் பண்ணி சொல்லியிருக்கப்பல. ஆனால் நமக்கு ஏபியில் பாஸ் ஆகிருக்கு.
அடுத்தபடி பார்த்தீங்கன்னா பாப்பானு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு 7-2 கொடுத்துருக்கப்பல. ஆனால் சூப்பராக அவனுக்கு 7ஆம் நம்பர் ஒரு அருமையான வின்னிங்ஸ் ஏ போர்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மகாதியா பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 8-3 கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு 3ஆம் நம்பர் பற்றி நமக்கு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கிடச்சிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம சிவசங்கர் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏபிக்கு 75 கொடுத்துருக்காப்புல. ஆனால் நம்ம 1ஆம் நம்பர் கொடுத்தனால கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டப்பல. ஓகே, அவன் ஏசியில் ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு வச்சுருந்தா ஒரு வின்னிங்ஸ் சூப்பராக எடுத்துருப்பாப்புல. முருகேஷ்குமார் அவர் பார்த்தீங்கன்னா 7 அல்லது 8ஆம் நம்பர் கொடுத்துருப்பாப்புல. 7ஆம் நம்பர் சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஆனால் நிறைய பேர் வின்னிங்ஸ் கொடுத்தீங்க. ஆனால் நான் தான் கொஞ்சம் நம்பர்ஸ் எடுத்தும் மாற்றி கொடுத்துற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து ஹரி கௌதம் அவர் பார்த்தீங்கன்னா 2 அல்லது 7ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஆனால் 7ஆம் நம்பர் பற்றி நமக்கு சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்து பெருமாள் அவரை பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. 35 பிசிக்கு ஒரு வின்னிங் கொடுத்துருக்காப்புல. ஆனால் 57 கொடுத்துருக்காப்புல. 75 கொடுத்துருந்தப்பெல்லாம் ஒரு ஃபுல் வின்னிங்கே கொடுத்துருக்காப்புல. ஒரு சூப்பரான கசிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளையாண்டுங்க அவர் கூட. அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கர் அவர் பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் அல்லது 8ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. 3ஆம் நம்பர் சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருங்க. முதல்ல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வின்னிங்ஸ் சூப்பராக கொடுத்துருக்கீங்க. ஆல் போர்டு சதீஷ்குமார் அவர் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. சூப்பராக ஒரு சிங்கிள் ஷாட் கொடுத்துருக்காப்புல ஏ போர்டு. இதுக்கு ஆனால் கொஞ்சம் ஏபிபிசிஎஸ்சிக்கு தான் 74 போட்டாப்புல. ஏதாவது ஒரு நம்பர் உள்ளே விட்டுருந்தாப்புல ஒரு வின்னிங்ஸ் எடுத்துப்பாப்புல. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிங்க. ரொம்ப இதாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் படித்தல. ஆனால் 75 கொடுத்துருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் மாற்றி போட்டிருக்காப்புல. 8க்கு 3 வச்சு பாக்ஸ் போட்டுருக்காப்புல. ஒரு சூப்பரான ஒரு ஃபுல் வின்னிங்கே எடுத்துருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜா மாசா அவர் அப்படி தான் 73 வந்து மேட்ச் பண்ணியிருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் ஏபிபிசிஎஸ்சி பிரித்து போட்டிங்கன்னா ஓரளவுக்கு வின்னிங் எடுத்துருக்கலாம். கொஞ்சம் பிரித்து போட்டு விளையாடுங்க. ஓரளவு ஸ்ட்ராங்காக எடுத்தால் வந்து ஏபிபிசியாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஒரு வின்னிங்ஸ் எடுக்கிற வாய்ப்பு நிறைய பேருக்கு. ஓகேவா, அதே மாதிரி இன்றைக்கி வந்து நிறைய பேர் வின்னிங்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஓகே, நம்ம சேனல் மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம சேனல் லைக் பண்ணி வச்சுங்க. ஓகேவா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்க முடியல. பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த 481 நம்பர் 1ங்கிற நம்பரை மட்டும் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ஒரு 12 ரூபா டிக்கெட் என்ன செய்யுங்க, ஒரு வின்னிங்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே மக்களை, மீண்டும் நாளைக்கு எனக்கு கசிங்கில் பார்க்கலாம். உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா.